ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம காடை கிரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் அந்த கம்பி எடுத்து வச்சுட்டு சூடானதையும் நம்ம காடை மசால் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 2-3 மணி நேரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்படி எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ எண்ணெயில் அதிகமாக பொரிச்ச உணவுகள் அதிகமாக சேர்க்கக்கூடாதல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம அதிகமாக எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரில் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த காடையை எடுத்து நான் கம்பி மேலே வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிட்டு சிம்மில் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் எண்ணெய் அப்பப்போ தடவி கொடுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அது மேலே வைக்கும்போது கொஞ்சம் நல்லா வெந்துக்கும். எண்ணெய் பிசுக்கோட தான் வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். லேசான எண்ணெய் மட்டும்தான் நம்ம இப்போ சேர்க்குற மாதிரி இருக்குது. எண்ணெய் அதிகமாக எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரில் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எண்ணெய் அதிகமாக நம்ம சேர்க்க தேவையில்லை. எண்ணெயில் பொரிச்ச உணவு அதிகமாக சாப்பிடக்கூடாது, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காடை கிரில்லு நம்மளே செஞ்சுக்கலாம். கடையில் போய் அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன்லேயும் செய்யலாம், மீன்லேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இது நாங்கள் இப்போ காடை வாங்கி இது மாதிரி செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காடை கிரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.